கேட்ட அந்த சாரு பொள்ளாச்சி வன்முறையில் ஈடுபட்ட அந்த சார் யாருன்னு இதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியல. இங்க மாத்திரம் ஈடுபட்ட குற்றவாளியை உடனுக்குடன் கைது செய்து முதல் கட்ட நிவாரணமாக அந்த குற்றவாளி கட்டோடு இருந்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நீதியின் முன் நிறுத்தப்பட்டு நிச்சயமாக தண்டிக்கப்படுவார்கள். நேற்றைய தினம் நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பே ஒரு பெரிய வரவேற்புமிக்க தீர்ப்பு. அனைவரும் இந்த பிரச்சனையை ஊதி பெரிதாக்குகிறார்கள் என்பதை அனைத்து மக்கள் மனதிலும் கல்வெட்டாக பதிந்துவிட்டது. ஆகவே இதோடு எடப்பாடி பழனிசாமி நிறுத்திக் கொண்டால் நன்றாக இருக்கும். இல்லை, அவரை நோக்கி மக்கள் போராடுகின்ற ஒரு சூழல் உருவாகிவிடும் என்பதை அவருக்கு எச்சரிக்கையாக தெரிவித்துக் கொள்கிறேன். எங்க ஒடுக்குறாங்க? சரி சரி, எத்தனை பேரை நேற்றைக்கு